ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கும் பிடிக்கவில்லை. கிராஸ் ரோட்ஸ். ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது அவநம்பிக்கை வந்துவிட்டது. ராகுல் காந்திக்கு அங்கதான் சந்தேகம் வந்தது. என்ன எல்லாருமே சொல்றார், உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு ஸ்டாலின் வந்து சென்டருக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா எனிஹோ தேர்தலாம் முடிஞ்சிட்ட பிறகு வாட்ச் ஸ்பேஸ். ராகுல் காந்தி will definitely go with திமுக. திமுக வந்து நல்ல 4 பக்கம் பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டுமே தவிர நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய ஒரு இன்னல்களும் துவேஷத்தை வச்சுட்டு யூ கான்ட் டேக் a political decision. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஆர்கானிக் கிரௌட். எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம் சிரித்து இருக்கிறார். அவர் சிரித்த முகம். விஜய்க்கு ஒரு கிரேசினஸ். ஆனால் மு.க. ஸ்டாலின் கூட்டத்தை பார்த்தாலோ திராவிட முன்னேற்ற கழக அலையன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கண்ண மூஞ்சில போட்டீங்கன்னா ஆயிலி பேஸ் இருக்கு. காங்கிரஸோட போகுது. ரியல் காங்கிரஸ்காக என்னோட யார் இந்த ரியல் காங்கிரஸ் கேட்கிறாரு ஸ்டாலின். ஸோ இந்த தடவை அந்த எக்ஸ் ஃபேக்டர் யாரு? அண்ணாமலையா, விஜயா, சீமானா? வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே, உங்கள் அபிமான திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்முடைய மீண்டும் இணைந்திருக்கிறார். இன்றைய ஒரு பரபரப்பான தேர்தல் சூழ்நிலையில் வாங்க அவரை சந்திப்போம். அவரை நிறைய கேள்வி கேட்டு நம்ம விஷயங்களை பெறுவோம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக சிவகுமாருடைய ஒரு அனுமதியுடன் பல கோவில்கள் இருக்கக்கூடிய தமிழகம் தென்னிந்தியா என்றால் ஆன்மீக பூமி என்று சொல்லுகிறோம். வைணவ கோவில்களில் கட்டியம் வாசிப்பார்கள். சைவ கோவில்கள் சிவக்கோவில்கள் எல்லாம் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி சம்திங் அது மாதிரி ஒரு கந்த சஷ்டிலாம் போடுவாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி என்றெல்லாம் சொல்லி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று வைத்து உலகம் யாவையும் தாமிளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று கம்பன் எழுதிய முதல் ஸ்லோ பாட்டை நாம் கேட்டு மகிழ்ந்து விவாதத்தை தொடக்கலாம். தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று சொல்லி விவாதத்தை தொடக்கலாம். இந்த பிரச்சாரத்துல ஸ்டாலின் சொல்றாரு, இந்த தேர்தல்ங்கிறது திராவிடியன் மாடலுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற போர் அப்படின்னு. பாஜக அது அந்த மாதிரி பாக்குறதா? காங்கிரஸ் அது அந்த மாதிரி பாக்குறதா? ஏன்னா டெல்லியில இருந்து பாஜகவோட என்டிஏ பிரச்சாரத்துக்கு பியூஷ் கோயலை தவிர இது வரைக்கும் வேற யாருமே வரல. காங்கிரஸ்லயும் நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்பவே நல்லா தெரியும். அதுக்கு தனியா வருவோம். ஏன் பாஜக இருந்து பியூஷ் கோயலை தவிர யாரும் வரல? அமித்ஷாவும் மோடியும் இந்த போரை வந்து ஸ்டாலின் சொல்ற மாதிரி டெல்லிக்கு நடக்கிற ஒரு போரா எடுத்துக்கிட்டான்னா இன்னும் பிரச்சாரத்துல வேகமா செயல்பட வேண்டாமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் படுத்த அரசியல்வாதி. 50-60 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார். அவருக்கு விஷயம் என்ன என்று தெரியும். இப்பொழுது இந்தியா ஈரானுடைய அமெரிக்காவினுடைய தாக்குதல் மீதில் பிரதி தினம் டெல்லியில் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று மீட் பண்ணி கொண்டிருக்குது. டெய்லி மார்னிங் ஈவினிங் நைட் அப்படிலாம். இன்று இரவு டாக்டர் ஜெய்சங்கர் யுஏஇ போயிருக்கார். ஹர்தீப் சிங் பூரி தெஹ்ரான் போயிருக்கார். ஒவ்வொரு இடத்துக்கு போறதுனால கோஆர்டினேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அமித்ஷா வந்தார், பேசினார். 3 தடவை வந்தார். நரேந்திர மோடி 3 தடவை வந்தார். பியூஷ் கோயல் வந்து மத்திய பாஜகவினுடைய அப்சர்வர், பார்வையாளர். அதனால அவர் அங்கதான் இருக்கணும். அவருக்கும் இந்த வேர்ல்டு டிராபிக் WTO கான்ஃபரன்ஸ்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் இருக்கிறார். இதெல்லாம் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தெரிந்திருந்தும், ஏன்னா தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணவனை எழுப்ப முடியாது. அதே மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்டு மு.க. ஸ்டாலின் இது மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் என்றால் அவரது 60 வருட ஆட்சிக்கு ஒரு களங்கம் வந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. சிவகுமார், எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஸ்டோனியாவுக்கும் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிறமான ரிலேஷன்ஷிப்? ஸ்டாலின் வந்து DK சிவகுமாரை வந்து அர்ஜ் பண்றாரு, ராகுல் காந்தி வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா விஜய் வந்து உண்மையான காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குன்ட்டு. இது வந்து அதுவும் இல்லாம செல்வ பெருந்தகையை வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு செயலும் நடந்திருக்கு. சோ அதை பத்தியும் நீங்க சொல்லணும். தமிழகத்தினுடைய அரசியலை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட்டு தடுத்தது ராகுல் காந்தி.
செப்டம்பர் மாதத்தில் எப்பொழுது இந்த கரூர் ஸ்டாம்பீட் நடந்ததோ அப்பொழுது அவர் பேசியிருக்கிறார் விஜயுடன். அன்று முதல் ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் குறைந்தது 5-6 முறை பேசி ஆகிவிட்டது. பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் மூலமாக தொடர்பில் இருந்தால் அதைத்தான் மாணிக் தாக்கூரும் ஜோதிமணி பிரதிபலித்தார்கள். இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தவுடன் காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடக்கூடாதே என்ற ஒரு அச்சத்தில் அவர் அம்மையார் சோனியா காந்தியை கான்டாக்ட் பண்ணி ப. சிதம்பரம் மூலமாக அந்த ஒரு டீல் வந்துடுச்சு. ஒரு ராஜ்யசபா 28 சீட்டு. இது ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை. ராகுல் காந்தியினுடைய எண்ணம், பிரியங்கா காந்தியுடைய எண்ணம் தமிழ் வெற்றி கழகத்துடன் போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சில மைனாரிட்டி டேக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஐ டோன்ட் அக்செப்ட் இட். ஆனா ராகுல் காந்திக்கு எப்பவுமே இந்த ஜென்ஜி அப்படின்னாலே ஒரு நேபாளில் வந்து பண்ண மாதிரி தனக்கு பண்ணணும்னு ஆசை. யார் பண்றாலோ அவ போய் ஒட்டின்னு போய். அது பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் 2012 ஜெயிச்சார் சிவகுமார். நான் அப்ப அந்த இடத்துல இருந்தேன், 24 அக்பர் ரோட்ல இருந்தேன். அப்ப எங்கிட்டே அவர் சொன்னார் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டி மாதிரி நான் பண்ணணும், கட்சியை வளர்க்கணும்ட்டு. கட்சியில் என்னாச்சு வரும், 10 வருஷத்துல இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி பதவியிலிருந்து ஒழிஞ்சு போச்சு. கட்டமைப்பு வேண்டும். அதனால ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கும் பிடிக்கவில்லை. தே ஆர் அட் கிராஸ் ரோட்ஸ். ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீது அவநம்பிக்கை வந்து விட்டது. இல்ல அப்படின்னா ஏன் சார் இன்னும் ஒரே ஒரு வாரம் இருக்கு சார். எக்ஸாக்ட்லி சொல்ல போனோம்னா இன்னைக்கு தேதி 11, 23 தேர்தல், 22, 21 உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிடும். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இனிமேல் வந்து அவர் என்ன பண்ணணும் சார்? அதை தவிர திமுகவினுடைய ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இதுக்கு, டிஎம்கேக்கு. அந்த ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் கிடையாது. நீங்க என்னதான் சொன்னாலும் காங்கிரஸ் திமுகவினுடைய தோல் மேல உட்காந்து தான் போகணுமே தவிர தனியா போகிறது கஷ்டம். இல்லையே கிவ் அ ஹேண்ட் ஹோல்டிங், பிடிச்சின்னு போகணும் யாராவது. இந்த நிலைமையில தான் பிரியங்கா காந்தி சொல்லிட்டா, ராகுல் காந்தி சொல்லிட்டா சோனியா காந்தி கிட்ட, நம்ம விஜயோட போகலாம், வி வில் வின் சைசபிள் சீட்ஸ். நீங்க என்னதான் சொன்னாலும் 27 சீட் வாங்கினா விஜயோட போனீங்கன்னா ஒரு 20 வரும். பிஜேபி நம்ம டிஎம்கேயோட போனீங்கன்னா 20 வரும். காங்கிரஸ் ஒரு தடுமாற்றத்தில் இருந்தது. அந்த தடுமாற்றத்திற்கு காரணம் மிஸ்டர் ராகுல் காந்தி. அதனால்தான் 7 பேர் பிறக்கலை. எந்த ராகுல் காந்திக்கு பிரைம் மினிஸ்டர் 2019 முடிசூட்டினாரோ மாண்புமிகு முதலமைச்சர், அதே மாண்புமிகு முதலமைச்சர் ஓட்டுச்சோடி என்பதற்காக பாட்னாவிற்கு சென்று பிரச்சாரம் செய்தார் பீகார்ல. இப்ப பாருங்க, இந்திய அலையன்ஸ் எல்லாருமே கை விட்டாங்க சார் அவரை, மு.க. ஸ்டாலின். அண்டை மாநிலமான கேரளாவுக்கு இப்ப 5 தடவை 10 தடவை வந்துட்டாரு ராகுல் காந்தி. பாண்டிச்சேரிக்கு 2 தடவை வந்துட்டாரு. தமிழ்நாட்டு வரமாட்டேங்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் 2 பேருக்கு இருக்கக்கூடிய வர சாதிக்க மெயின் காரணம் என்ன கேட்டால், மணிசங்கரை போன்றவர்கள் மற்றும் சாம்னா என்று பத்திரிகை ஒன்று இருக்கிறது, மராட்டி பேப்பர். அந்த மராட்டி பேப்பரில் சிவசேனா உத்தவ் தாக்கரேக்கு ஆதரிக்கக்கூடிய பேப்பர், அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். மணிசங்கரை சொல்வது சரி, ராகுல் காந்திக்கு நம்பிக்கை கிடையாது எங்களுக்கெல்லாம், லெட் ஸ்டாலின் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆர் இந்தியா அலையன்ஸ் ஃபேஸ் அப்படின்னு. அது நிறைய பேருக்கு பிடிக்கல. ராகுல் காந்திக்கு அங்கதான் சந்தேகம் வந்தது. என்ன எல்லாருமே சொல்றா, உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு ஸ்டாலின் வந்து சென்டருக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுல மம்தா பானர்ஜி ஒரு எரியிற கொள்ளையில எண்ணிய வேற விட்டான். அவ சொல்லிட்டா பிஜேபியும் டிஎம்கேவும் ஒன்னா அடிச்சுன்னு. அது தமிழ் வெற்றி கழகம் பிடிச்சுன்னுட்டாங்க. பாரு, நான் சொன்னது சரியான. அது அண்ணா திமுகவில் குழப்பம் வந்துருக்கு. ஸோ ஆக மொத்தம் காங்கிரஸ் குழப்பத்தினால் காங்கிரஸ் கெட்டதை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் ஒரு சுத்தி வந்துடுச்சு. இதுதாங்க பிரச்சனை. ஆனா எனிஹோ தேர்தலாம் முடிஞ்சிட்ட பிறகு வாட்ச் தி ஸ்பேஸ். ராகுல் காந்தி will definitely go with டிவிக்கு. செல்வ பெருந்தகையோட சிச்சுவேஷனை பத்தி கேள்வி கேட்டதுக்காக ஹசீனா சையதை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தி இதோட பின்னணியில நிச்சயமா இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. சோ இது பின்னணியில இருந்தது யாரு? சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா பின்னாடி இருந்து செல்வ பெருந்தகை, அதற்கு உதவி கொடுத்தது மல்லிகார்ஜுன் கார்கே. இப்ப பாருங்க, ஹசீனா சையத் என்ற பெண்மணி நன்றாக தொலைக்காட்சியெல்லாம் பேசுறாங்க. தடார்னு அவனை நீக்கிட்டாங்க. அந்த அம்மா வந்து இப்போ தமிழ் வெற்றி கழகத்துல சேரலாமா இல்ல திமுக சேரலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. She is a budding politician, young politician. She has to come up. அதெல்லாம் ராகுல் காந்தி கண்டுக்காத விட்டுட்டார். இதுல இன்னொன்று விஷயம்
சொல்றேன் சிவகுமார், அண்டை மாநிலமான கேரளாவில் சமா முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி டாக்டர், ஷீ இஸ் அ டாக்டர் ஃபார், ஷீ இஸ் அ டென்டிஸ்ட். அந்த அம்மா வந்து இது கேட்டாங்க, டிக்கெட் கேட்டாங்க, டிக்கெட் கொடுக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த டிக்கெட் கொடுக்காத இருந்தா கூட 9 கேண்டிடேட் தான் போட்டீங்களே 140க்கு, மீதி கட்சியில முஸ்லீம் இல்லையான்னு கேட்டிருக்கா. அவன் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு பார்த்தா, பட் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் டு ராகுல் காந்தி. சயீத் ஹசீனா வந்து ராகுல் காந்திக்கு அவ்வளவு க்ளோஸ் கிடையாது. செல்வ பிறந்தையோட அந்த லெவல் முடிஞ்சிருக்கு. ஆனா அவன் ஒரு 2-3 அலிகேஷன்ஸ் சொல்லியிருக்கா. சாம் பிட்ரோடாவோட பேசி, அங்க ஒரு தமிழ்காரர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசி ராகுல் காந்தி கிட்ட சொல்லி பண்ணிருக்கா. அத்தனை கேசி வேணுகோபால் தான் எனக்கு அடுத்தா. கேசி வேணுகோபாலுக்கும் அல்கா லம்பா என்று சொல்லக்கூடிய அகில இந்திய பெண்மணி சங்கத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு காதல் மோதல் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு தோட காட்டியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அது உள்ளெல்லாம் போக வேண்டாம். ஏனாலும் ராகுல் காந்தி இந்த ஹசீனா சயீதை தக்க வச்சு கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் அவர்கள் பரிசீலிப்பார்களா இல்ல நம்ம டிஎம்கே போறாங்களா தெரியாது. இதுல ஹேண்ட் ராகுல் காந்திக்கு இருக்குங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தான்னா கேரளா பாலிடிக்ஸ்ல ராகுல் காந்திக்கு ஹேண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து ராகுலை விட சோனியாவுக்கு அதிகமா மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்க்கு எலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, 15-20 நம்பர். அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்ல மல்லிகார்ஜுன் கார்கே முதல் பேரு. அவெல்லாம் ஏன் இது வரைக்கும் பேச வரல? 20 நாள் ஆச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அவெல்லாம் ஏன் வரவே இல்லை? கேரளாக்கு போறாரு, புதுச்சேரிக்கு போறாரு. ஒய் தே ஆர் நாட் அட்ரஸிங்? ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறார். அவங்களுக்கு திமுக தோற்று விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. அதிக அழுத்தம் விஜய் தான் கொடுத்திருப்பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க சார். ஓகே சார். ஸோ இன்னைக்கு தஞ்சாவூர்ல வந்து முதல்வர் ஸ்டாலின் வருகைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் வந்து திடீர்னு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டனால ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு 6 மினிஸ்டர்ஸ் வந்து மக்கள் வந்து சூழ்ந்து கேரோ பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு வாரத்துல நடந்த விஷயம். ஸோ ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சனை தான் என்ன? ஆன்டி இன்கம்பன்சி. அரசாங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் உசுப்பி விடப்படுகிறார்கள். காரணம் போதைப் பொருள், சாராயம், ஊழல், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். ஒவ்வொருக்கு தெருவேல சிவகுமார், நம்ம இந்தியால எதெல்லாம் விட்டுருங்கோ, தமிழ்நாட்டுல ஒரு தெரு இருக்குன்னு வச்சுக்கோ, பேச்சுக்கு சொல்றேன், ஒரு 3-4 தெருல அத்தனை விதமான கொலை எல்லாம் நடக்குது சார். அது யாரை குடிக்குது சார்? அது எதனால இருக்கு சார் அது? ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, எஸ் வி கேன் டெஃபினெட்லி சே இது ஒரு தவறான ஒரு போக்கு. அதை கண்டிக்கத்தக்க வேண்டியதுதான் என்னுடைய கருத்துங்க. ஸோ மகளிர் மசோதா வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வந்து நாடாளுமன்றத்துல வருது. ஸோ சோனியா காந்தி அதுக்கு வந்து சப்போர்ட்டிவா எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். பிஜேபி வந்து அவங்க இதை திருப்பிடலாம், அதனால எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதா கேள்விப்படுறோம். ஸோ திமுக இதுல எந்த ஸ்டாண்ட் எடுக்கும்? திமுக ஸ்டாண்ட் வந்து கடினமாக இருக்கு. அவங்க வந்து இந்திய அலையன்ஸோட போகணும்னு பார்ப்பாங்க. ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, அந்த மகாராஷ்டிராவினுடைய தலித் தலைவர் ஒரு சிலை முன்னாடி ஒரு மலர் இது இருக்கு, மலர் வளை வைப்பதற்காக பூலே என்று சொல்லக்கூடிய மாபெரும் தலைவர். அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக அந்த ஃபங்க்ஷனுக்கு ராகுல் காந்தி பக்கத்துல உட்கார்ந்தார். ராகுல் காந்தி கையை வந்தவொடனே பிரைம் மினிஸ்டர் போய் கேட்டாரு, அவ்விஸ்வர் மதர் இஷி ஓகே அப்படி இப்படின்னு. அதை தவிர காங்கிரஸ் ஏற்கனவே இந்த பில் ஆதரிச்சிருக்கு போன வருஷம் 2023. இப்ப ஹவு கேன் தே அப்போஸ் இட்? அதெல்லாம் வருமோ இல்லையா? கூட ஒன்னொன்னா. ஸோ திமுக பொருள் கனிமொழி லீடர் ஆஃப் டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டியா இருக்கிறதுனால என்னுடைய காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்களா இல்ல காங்கிரஸ் முடிவுக்கு எதிர்த்து போவாங்களா தெரியல. 15ஆம் தேதி ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க சென்னையில, எம்பிஸ் மீட்டிங். அதுல ஸ்டாலின் என்ன சொல்ல போறான்னு தெரியாது. அதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சு கொள்ளலாம், காங்கிரசுடன் ஸ்டாலின் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்று. எது இருந்தாலும் இந்த பில் பாஸ் ஆயிடும் சிவகுமார். காங்கிரஸ் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ண போறார். 2/3 மெஜாரிட்டி ஓடும். உங்க தென்னவன் நேருக்கு ஒரு புது தகவல் என்ன என்று கேட்டால்,
இது வந்து இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி பில், இட்ஸ் a கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். அதனால 6 ஸ்டேட் அசம்பிளிஸ் ஹேவ் டு பாஸ் இட். அது பிஜேபி பாஸ் பண்ணிடுவாங்க, காங்கிரஸ் அசம்பிளி பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனா 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசன்ட் இன் தி ஹவுஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாலும் எல்லாத்துக்கும் ஓட்டிங் உண்டு, கம்பல்சரி ஓட்டிங். அந்த ஓட்டிங் போது சர்டிபிகேட் கொடுக்கணும் ஸ்பீக்கர். அப்பதான் அதுக்கு வந்து இட் வில் பிகம் an act. அப்புறம் தான் அது பிரசிடென்ட்டுக்கு போகும். ஸோ அதனால திமுக ஸ்டான்ஸ் ஒன்றும் தெரியுது. திமுக எதிர்த்ததுன்னா அவங்க காங்கிரஸோட 2029 போக மாட்டாங்க. திமுக ஆதரிச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம். ஏன்னா இந்த பிஜேபி வந்து என்ன பண்ணும், தமிழ்நாடு அரசியல 17ஆம் தேதி பாஸ் பண்ணிட்டா கூட சிவகுமார் இன்னும் 4 நாள் இருக்காங்க எலெக்ஷன் நடக்குது. அவெல்லாம் சொல்லுவாங்க இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் எதிர்த்து பண்ணாருங்க, எதிர்த்து பண்ணாட்டு ஒரு ஓட்டு, பெண்மணி ஓட்டுலாம் ஏற்கனவே இப்போ டாப்ல இருக்கு. நரேந்திர மோடினால தான் அந்த டாப்ல வந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். புதுவையில வந்து விஜய்னால வந்திருக்குன்னு சொல்லலாம். வட இந்தியாவில் வாக்காளர்கள், பெண் வாக்காளர் இன்னைக்கு பாருங்க, பர்த்வான் என்ற இடத்தில் பிரைம் மினிஸ்டர் வெஸ்ட் பெங்கால்ல பேசினார். மேசிவ் கிரௌட், எல்லா உமன். அங்க பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கம் போகிறது, புது அரசாங்கம் வருகிறது, பாஜக அரசாங்கம் என்பது வெட்டப்பிடிச்சுமா தெரியுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டிஎம்சி வரப்போறது இல்லைங்க. அங்க போய் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல ஓட்டு போடாத நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், தோசையை திருப்பி விட்டுருவாங்க பிஜேபி காரங்க. அதனால திமுக வந்து நல்ல 4 பக்கம் பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டுமே தவிர நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய ஒரு இன்னல்களும் துவேஷத்தை வச்சுட்டு யூ கான்ட் டேக் a பொலிட்டிக்கல் டிசிஷன். இன்னைக்கு நரேந்திர மோடி இருப்பார், நாளைக்கு இருக்க முடியாது. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அது கண்டினியூ ஆகணும். ஓகே சார், இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். ஸோ விஜய் அவரோட பிரச்சாரத்துல நம்ம நிறைய தடங்கள் பார்க்குறோம். அவர் வந்து சென்னையில போறச்ச அவருக்கு இருக்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக 2-3 இடத்துல கேன்சல் பண்ணாரு. அதே மாதிரி அந்த கேன்சலேஷன் தொடர்ந்தது. ஆனா சில இடத்துல பெர்மிஷன் கிடைச்சு கூட கேன்சல் பண்ணிருக்காரு. உதாரணமா கடலூர்ல அவருக்கு பெர்மிஷன் கிடைச்சது. அவருக்கு பெர்மிஷன் கொடுத்ததுனால உதயநிதியோட பெர்மிஷனை கூட கேன்சல் பண்ணதா தகவல் வந்தது. அப்படி இருக்கிற நிலைமையில இன்னைக்கு கடலூர் பிரச்சாரத்தையும் அவர் கேன்சல் பண்ணிருக்காரு. விஜய் ஏன் தொடர்ந்து தன் பிரச்சாரத்தை கேன்சல் பண்றாரு? என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை? கூட்டம் நிறைய வருதுங்க. அவரும் பயப்படுறாரு, கவர்மெண்ட்டும் பயப்படுறது, திமுகவும் பயப்படுறது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும். நடுவில் பிரேக் கொடுத்து போலாமான்னு பர்மிஷன் கொடுத்து போகலன்னு சொன்னா, நேற்று பாருங்க காத்தால 11:30 மணிக்கு இறங்கியிருக்காரு மதுரையில. 2:25 நீங்க வந்து ஆகணும் எங்க காரைக்குடிக்கு. 100 கிலோமீட்டர் வச்சுங்க. வழியெல்லாம் ஜனங்க, வழியெல்லாம் உட்காந்து அதெல்லாம் ரோட்ல நிறுத்துறாங்க, நடுவில் எடுத்து பேசுறாரு. அதுலேயே ஒரு 1 மணி நேரம் போயிடுச்சு. இது டிராவல் டைம் பார்த்தா 1 hour 15 minutes ஈஸியா வந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள்லாம் அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கேன்சல் பண்ணியிருப்பார் என்று நினைக்கிறேன், என்னை பொறுத்து மட்டும். ஓகே சார். தமிழ்நாட்டுல சிவகுமார் 3 விதமாக பிரித்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய என்டிஏ, இந்திய அலையன்ஸ் சொல்ல முடியாது, செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் ஆஃப் டிஎம்கே, அது தவிர டிவிகேனுடைய 3 அணி இருக்கு. பாருங்க எல்லா கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் கூட்டம் வருது. ஆனா அதிகமா கூட்டம் வருது விஜய்க்கு. அதை விட விஜய் விட கொஞ்சம் குறைச்சி கூட்டம் வருது எடப்பாடி பழனிசாமிக்கு. டிஎம்கேக்கு கூட்டமே வருது கிடையாது. இபிஎஸ்க்கும் வரக்கூடிய கூட்டமும் தமிழ் வெற்றி கழக கூட்டத்தையும் ஒண்ணு சேர்த்து பார்த்தீங்கன்னா DMK is being defeated. DMK will go to oblivion. DMK will get decimated ன்னு சொல்றாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக பார்க்க போனீங்கன்னா டிஎம்கேக்கு நீங்களே சொன்ன நம்ம 2 பேரும் விவாதித்தோம். 6 அமைச்சர்கள் போனான்னா எல்லாரும் பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க. சார் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல சிவகுமார் இந்த மொபைல் போன்ஸ் பிளேஸ் a crucial role. அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய டிராயிங்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களை குழப்பி விடுறது. இப்போ யாருமே நியூஸ் பார்க்குறது எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டிராயிங் போடுறாங்க. தமிழ் டெலிவிஷன் உள்பட. தமிழ் டெலிவிஷன் ஹிந்தியில தமிழ்ல படிக்கிறது ஒரு ரோபோ நியூஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஆர்கானிக் கிரௌட், எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டம் சிரிச்சுன்னு இருக்காரு. அவரு சிரித்த முகம். விஜய்க்கு ஒரு கிரேசினஸ். ஆனால் மு.க. ஸ்டாலின் கூட்டத்தை பார்த்தாலோ திராவிட முன்னேற்ற கழக அலையன்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கண்ண மூஞ்சில கொட்டின ஆயிலி பேஸ் இருக்கு.
கொழ மழை வரன்னு இருக்கு. பாருங்க, திருமாவளவன் சண்டை போட்டு வெளில போலாமான்னு பார்த்துட்டு இருக்காரு. மதிமுகவுல பிளவு, காங்கிரஸ்ல பிளவு, இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் எதுவும் கொடுத்தாலும் சரி தர்மம் சாப்பிட்டு போடுவாங்க, வாங்கிட்டு போடுவாங்க. அது தானே மேலே போன வாட்டி 2014 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாங்களாம் சிபிஎம்க்கு சிபிஐக்கு 15 கோடி. இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பண்ணது பார்த்தீங்கன்னா திமுக அட் பேக் எண்ட் லாஸ்ட் எண்ட் 1 2 3 3 போயிடுச்சு டிஎம்கே. ஸ்டாலினுக்கு கூட்டு வந்தா கூட ஸ்டாலின் வந்து ஒரு பதட்டப்படுகிறார், ஒரு கன்ஃபியூஷனா இருக்காரான்னு பார்க்க முடியுது. ஏன்னா இந்த பாருங்க, நரேந்திர மோடி திட்டுறாரு, ஓகே, அமித்ஷாவை திட்டுறாரு, ஓகே, இப்போ இபிஎஸ் திட்டுறாரு, அக்ரீடு. ராகுல் காந்தி இந்த டிகே சிவகுமார் வந்து ராகுல் காந்தி கட்டி சொல்லியிருக்காரு, நான் போகிற தமிழ்நாட்டுக்கு கோ அண்ட் சால்வ் த ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு. சிவகுமார் ஒன்று சொல்றேன், இந்த ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நம்ம ஸ்டாலின். விஜய் சொல்றாரு தமிழ் முன்னேற்ற கழகம், தமிழ் வெற்றி கழகம் வந்து காங்கிரஸோட போகுது, ரியல் காங்கிரஸ்காரன் என்னோட. யார் அந்த ரியல் காங்கிரஸ் கேட்கிறாரு ஸ்டாலின். நீங்களே சொன்னீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த குழப்பத்தில் இருக்கிறார் ஸ்டாலின். அதே மாதிரி பாருங்க, அவருக்கு கான்ட்ரடிக்ட் அவரே பேசுகிறார். இதெல்லாம் என்ன குடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஹெவிலி ஒர்க், நோ டவுட். இவருடைய முக ஸ்டாலினுடைய 5 வயது பெரியவர் நரேந்திர மோடி அவர்கள். அவருக்கு இருக்கிற ஸ்டாமினாவும் அவருக்கு இருக்கிற ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அந்த ஒரு பக்குவம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் பயந்துருக்காரு. ஸோ இப்போ ஏப்ரல் 23 பிறகு கிளியர் மேண்டேட் வருமா, இல்லாட்டி ஹங் அசம்பிளியா? உங்களுடைய கணிப்பு என்ன? உங்களுடைய அனுபவத்துல இவ்வளவு வருஷமா நீங்க தேர்தலை பார்த்திருக்கீங்க, மற்ற கருத்து கணிப்பெல்லாம் நம்ம ஒரு ஓரத்துல வைப்போம். உங்களுடைய உண்மையான ஒப்பீனியன் என்ன? ADMK will come first. ADMK will form the government. Vijay will come second. They will be opposition leader. DMK third party வரும். DMKக்கு 30-35 சீட் வந்து அதிகம். ஒவ்வொரு தேர்தலையும் வந்து சைலண்ட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து அப்ப அவங்களுடைய நிலைமையை வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தேர்தல் வந்து முடிவு வர வரைக்கும். ஸோ இந்த சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்து இந்த தேர்தலில் யார் பக்கம் போவாங்க? சிவகுமார், சைலண்ட் ஓட்டர்ஸ் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் சைலண்ட் பாலிடிக்ஸ் நடக்குது சார். கிராஸ் கரண்ட் இருக்கு சார், அண்டர் கரண்ட் இருக்கு சார். விஜய் வந்ததுனால தவிர சீமான் வில் ஆல்சோ கட் சம் சைசபிள் ஓட்ஸ் சார். அவர் பழைய பாலிட்டிஷியனா இருந்தா கூட நம்ம சீமானுக்கு என்று தனிப்பட்ட ஓட்டு இருக்கு சார், ஒரு 8%. எல்லாத்த விட இந்த தேர்தலில் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி அந்த ஓட்டெல்லாம் விஜய் வாங்கிட்டு போயிடுவாருங்க. தலித் ஓட்டெல்லாம் விஜய் வாங்கிட்டு போயிடுவாரு. அண்ட் செகண்ட் திங், நம்ம விஜய் ரசிகர்கள் எல்லாமே கண்டிப்பாக சிறுபான்மையராக இருந்தாலும் சரி அவங்களாம் போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லை சார். எங்க போனாலும் இப்ப பெரம்பூர்ல போனார் சார், இன்னைக்கு காரைக்குடிக்கு போனார், நேற்றுக்கு சார் அங்க வேலை பிடிச்சிட்டு இருக்கார் சார் அவர் நம்ம விஜய். அப்புறம் இந்த பெரம்பூருக்கு போனபோது அங்க பக்கத்துல லட்சுமி நரசிம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு, அங்க வந்து ஒரு அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்கு, அதெல்லாம் நான் வழங்கிக்கிறேன்னு சொல்றேன். இது எதுக்காக? அண்ட் செகண்ட் திங், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சிவகுமார், சீமான் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லாத, பெரியாரே ஒரு மண்ணுன்னு சொல்லி அடிச்சு போட்டு சொன்னாரு. அந்த சீமான் 6 பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு சார். விஜய் 2 பிராமணனுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு சார். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு புதுசா திராவிடியன் பாலிடிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி வரதுனால ஐ ஃபீல் தட் இஸ் கோயிங் டு பி ஹங் ஹவுஸ். அண்ட் 2026 election and 2029 Lok Sabha election will be fought on Dravidian movement versus Hindutva. ஓகே சார். ஸோ இந்த எலெக்ஷன்ல பிக்கஸ்ட் எக்ஸ் ஃபேக்டர், அதாவது நம்ம ஒரு அன்னோன் ஃபேக்டர் எலெக்ஷன்ல வந்து இப்போ விளையாடும், எலெக்ஷன்ல பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தடவை அந்த எக்ஸ் ஃபேக்டர் யாரு? அண்ணாமலையா, விஜயா, சீமானா? விஜய். காரணம் என்னன்னு, அண்ணாமலைக்கு நல்ல கிரௌடு வருது, சீமானுக்கு நல்ல கிரௌடு வருது. ஆனா எமோஷனா அந்த கார் பின்னாடிலாம் எல்லாம் போறது கிடையாது. சார் நேத்தி ஸ்கூட்டர்ல 3 பேர் வந்து அடிபட்டு இருக்காங்க சார். ஸ்டில் தே கம் ஃபார்
ப்ரோபகேண்டா கேம்பெயின் எல்லாம் அந்த ஒரு வெறி இருக்கு சார். ஆனா எனக்கு வந்து சவுத்துல இருந்து நிறைய போன் வரும் சார், திருநெல்வேலி, தஞ்சாவூர் அங்கெல்லாம். அதை போன் கேட்டீங்கன்னா நிஜமாவே பயமா இருக்கு சார். எங்கேயாவது விஜய் வந்து மேஜர் சங்க் எடுத்து போயிட்டா டிஎம்கேக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல சார். ஓகே, இப்போ தேர்தல் ஆணையம் வந்து தமிழகத்துல வந்து பல மாற்றங்களை செஞ்சிருக்கு. தலைமை சீஃப் செக்ரட்டரியை மாத்துறதுல இருந்து கடைசியா இப்ப வந்து டிஜிபி அருண் மாத்துற வரைக்கும் எல்லா சேஞ்சும் நடந்திருக்கு. இந்த சேஞ்சுக்கெல்லாம் பின்னணி என்ன, இதோட பாதிப்பு எப்படி இருக்கும்? அரசாங்க அதிகாரிகளிடையே குறைந்தது 300 ஐபிஎஸ் 300 ஐஏஎஸ் என்று இருந்தால் 600 பேர் ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய ஆபீசர்ஸா இருக்காங்க. அவருக்குள்ள வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய தமிழ் வாழ்வழி கட்சியினுடைய தலைவர் அசம்பிளியில எம்எல்ஏ இருந்தார். அவர் ஓப்பனா சொல்றாரு, இந்த 600 பேர்ல யாருமே பேச்சு கேட்கறது கிடையாது எக்ஸப்ட் சீஃப் மினிஸ்டர். அந்த பேக்ரவுண்ட் வச்சு பாத்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய நாமினேஷன் பேப்பர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும் பொழுது அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கேண்டிடேட்னுடைய அஃபிடவிட்டை ஏடிஎம்கே காரங்க பார்த்துட்டு அதுல அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட. அப்ஜெக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கு கேண்டிடேட் டிஎம்கே கேண்டிடேட், அவருடைய துணைவியார் தம்பி கேண்டிடேட். டிஎம்கே காரணம் இதுவே இல்லை, ஒய்ஃபையே நான் தம்பியை போட்டார். ஆனா அந்த அஃபிடவிட் இருக்கு பாருங்க, டெக்ளரேஷன் ஃபாரத்தை ஏ ஃபாரத்தை ஒய்ஃபுடைய அப்ளிகேஷன் ஹஸ்பண்ட் காலி இருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கையெழுத்து கிறிஸ் கிராஸா போயிருக்கு. அதை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண சீஃப் செக்ரட்டரி போன் பண்ணி சொல்லியிருக்காரு, சார் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸருக்கு செல்வ கணபதி ஒரு எம்பி வந்துட்டார் சார், யூ பாஸ் திஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், உங்களுக்கு பவர் இருக்கு நீங்க பண்ணுங்கன்ட்டு. அவன் சீஃப் செக்ரட்டரி போன் பண்றாருன்னா எதை பயப்பட மாட்டாங்க. அந்த இஸ் ஒன்லி டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர், நாட் ஈவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஹெல் வித் யூ அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு. Now that same officer கையெழுத்து போட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி நீ வந்து கோர்ட்ல போய் பார்த்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இப்ப ஐ கேன் அப்ரூவ் இட். அந்த மாதிரி 6 தொகுதி நடந்திருக்கு. இந்த 6 கம்ப்ளைண்ட் பிஎம்கேக்கு 2 நடந்திருக்கு, டிவிகேக்கு 2 நடந்திருக்கு, பிஜேபிக்கு 1, ஜேடிஎம்கேக்கு 2. எல்லாரும் ஃபேக்ஸ் பண்ணாங்க. ஃபேக்ஸ் பண்ணப்பறம் அதை பார்த்தாரு அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அங்க இருக்கக்கூடிய ஸ்டோரி நான் தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ண, சீஃப் செக்ரட்டரி வில் பி சேஞ்ச் டுமாரோ, நெக்ஸ்ட் டே சேஞ்ச் பண்ணார். இதுதான் காரணம் சார். திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் ஊழியர்கள், சீனியர் மோஸ்ட் பர்சன் ஸ்டில் சிம்பத்தைசிங் வித் டிஎம்கே. இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் போலுக்கு ஒரு தடங்கத்தை விளைவிக்கும் என்பதனால்தான் எலெக்ஷன் கமிஷன் டிசைடட் டு டிரான்ஸ்ஃபர் ஆல் ஆஃப் தெம். இதுல ஒரு புது கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆன இந்த 6-7 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் 2 வருஷத்துக்கு அதே டிபார்ட்மெண்ட்ல கொடுக்க மாட்டா. அது தவிர they will be sent to waiting list on inconsequential positions அடிச்சிருவாங்க. அதனால ரூல் இருக்கு. நம்ம இஃப் ஏடிஎம்கே comes to power, எடப்பாடி பழனிசாமி அவர் சிவகுமார் சீஃப் செக்ரட்டரி அவர்கிட்ட வேலை செஞ்சிருக்காரு. now he is an honest person தெரியும். சசிகுமார் இந்த சாரி உங்க பேரு சொல்லிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்துன்னு வச்சுக்கோ, இவாளெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் அனுப்பிச்சிடும், 2 வருஷம் அப்படியே ரிட்டையர் ஆகும். இந்த ஒரு கடவுள் தான் இருக்கு சார். என்னை பொறுத்த மட்டும் இபிஎஸ் வில் எமர்ஜ் ஸ்ட்ராங்கர். ஓகே, வணக்கம் நேயர்களே, உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது போல நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்க. நம்ம மீண்டும் ஒரு முறை திரு டெல்லி ராஜகோபாலனை தேர்தலுக்கு முன்பு சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூடி விடைபெறுகிறேன். வணக்கம் சார். நமஸ்காரம். நன்றி சார்.